சரி, இப்போ மாந்திரீகம் மாதிரியான விஷயங்களால வந்து சில பேருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஹோமம் மூலமா வந்து அந்த மனசு நிம்மதி அப்படின்றது கிடைக்குமா சார்? பொதுவாவே அஷ்டமி திதிகள்ல ம். பைரவர் கோயில்ல நடத்தக்கூடிய பூஜையில அவங்க கலந்துக்கலாம். ம். அப்படி போயிட்டு வரும்போதே அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் கிடைக்கும். குறிப்பா சில பேர் வழி வழியா பாதிச்சிருப்பாங்க ஒரு வீட்ல. ம். மாந்திரீகத்தினால எங்க குடும்பமே பாதிச்சிருக்கு சார். நாங்க 2, 3 தலைமுறையா வளராமலே இருக்கு. இப்படி சொல்றவங்க எல்லாம் அஷ்டமி திதியில பைரவரோட கோவில்கள்ல நடக்கக்கூடிய யாகத்திலயோ, ஹோமத்திலயோ அந்த புகைய அந்த சுவாசமா எடுத்துக்கிட்டாலே, முதல்ல அவங்களுக்குள்ள இருக்க அந்த மாந்திரீகத்தினால ஏற்படக்கூடிய சில பிரச்சனை இருக்கும் இல்லையா? அது ம். காணாம போயிடும். ம். இல்லன்னா, அஷ்டபைரவர் யாகம் வீட்ல கூப்பிட்டு பண்ணலாம். இது பயங்கரமா அவங்கள பாதுகாப்பு பண்ணும். அதுக்கப்புறம் அந்த மாந்திரீகத்தில இருக்கிற பிரச்சனை இவங்கள தொடாது. இதுக்கு அடுத்த தெய்வம்னு பார்த்தோம் அப்புட்ன்னா, சரபேஸ்வரர். இவங்க 2 பேரும் தான் மாந்திரீகத்த ஓட ஓட விரட்டுவாங்க. ஒண்ணு இவருக்கு ஏதாவது ஒரு யாகத்திலயோ, ஹோமத்திலயோ கலந்துக்கலாம். இல்ல அவரோட கோவிலுக்கு, சரபேஸ்வரரோட கோயிலுக்கு அடிக்கடி நீங்க போயிட்டு வரீங்க. இல்ல சரபேஸ்வரரோட பூஜையிலலாம் நீங்க கலந்துக்கிறீங்கன்னா, நிச்சயமா இந்த மாந்திரீக பிரச்சனை உங்கள விட்டு ஓடி போயிரும். அது ம். இனிமே உங்களோட உங்களோட சேர்ந்து அது டிராவல் பண்ணாது. எப்பேர்ப்பட்ட மாந்திரீக பிரச்சனையா இருந்தாலும்.